ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் நம்ம நடிகர் சூர்யா அவர்களை பற்றி ஒரு சீரியஸான மேட்டர் தான். சூர்யா அவர்களோட ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கும் சூர்யா அவர்களை ரொம்பவே பிடிக்கும். ஒரு நடிகராக சூர்யா அவர்களை நான் ரசித்து ஸ்க்ரீனில் பார்ப்பேன். ஆனால் கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் எந்த ஒரு படமும் சரியாக போகல. அதாவது நீங்கள் சப்பக்கட்டு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெய் பீமை பற்றி சொல்லலாம், 24 அப்படின்ற ஒரு படத்தை பற்றி சொல்லலாம். இவ்வளவு ஏன் இதுக்கு முன்னாடி கங்குவாவை கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் சூர்யா அவர்கள் 10 இயர்ஸ் பிஃபோர் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த லெவலில் இருந்தது, எந்த மாதிரியான படங்கள், அற்புதமான படங்களை கொடுத்தாரு. தமிழ் சினிமாவோட கல்ட்டு ஃபிலிம்னு சொல்லலாம். அவரோட லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த வாரணமாயிரம், அயன், அதுக்கப்புறம் வேலா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க, அதுவும் நல்ல படம் தான். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நல்ல படங்கள் கொடுத்தவர் தான் நடிகர் சூர்யா அவர்கள். ஆனால் சமீப காலத்தில் கடந்த ஒரு 10 வருஷம் கரெக்டாக ஒரு 2012 அவர் கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாகவே போகலை. அந்த படங்கள் நல்லா இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பும் கிடைக்கல. சூர்யா அவர்களை திரும்பி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய நடிகர்கள் கொடுக்குற படங்கள்லாம் இந்த 100 கோடி ரூபா கிளப்பில் போயிடுச்சு. ஏன் பிரதீப் ரங்கநாதன் படமே 100 கோடி கிளப்பில் போனாலும் சூர்யா மாதிரி தரமான படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகரோட படம் இந்த அளவுக்கு மண்ணை கவர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சுற்று வட்டாரத்தில் எனக்கும் ரொம்ப நாளாக அந்த டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில பத்திரிகையாளர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சில திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சது நண்பர்களே. ஸோ இதை வச்சு நான் முடிவு பண்ணி இந்த வீடியோ போடலை. இது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாரு. ஸோ அதையும் என்கிட்ட இருக்கிற டேட்டாவையும் நான் கம்பேர் பண்ணி சரி ஓகே இதுதான் நடந்திருக்கும், இதனால தான் சூர்யா அவர்கள் இந்த மாதிரியான படங்களை கொடுக்குறாரா, இதனால தான் கொஞ்சம் பின்தங்கி போயிட்டாரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம விவாதிப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ அந்த வீடியோ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்பட்டமாக சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அந்த வீடியோன்றதும் நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் என் சோர்ஸில் விசாரித்து இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் வீடியோவில் நான் பேசுகிறேன். அது என்ன மேட்டர் அப்படின்றத பற்றி பேசுவோம். சூர்யா அவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பின்தங்கி போகிறதுக்கு அவரோட பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விசாரித்தோன்னா இதில் இவங்க சொல்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரை வளர்த்து விட்ட இயக்குநர்களாகட்டும், இவரோட கெரியர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எந்தெந்த இயக்குநர்கள்லாம் உதவி செஞ்சாங்களோ அந்த இயக்குநர்கள் எல்லாரையும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே சூர்யா அவர்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் எல்லா இடத்துல தான் வருது. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்றத ஒரு இயக்குநர்கள் இவருக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு பதிலுக்கு இவர் ஏதாவது செஞ்சாரா அப்படின்றத பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம். இந்த வீடியோட இறுதியில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ பேசிக்கலி சூர்யா அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபியில் எல்லா படமும் தரமான படங்கள், இன்னி வரைக்கும் ஒரு தரமான படங்கள் தான் கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்தது கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்தபடியாக சூர்யா அவர்கள் தான். இந்த 6 பேக்ஸ் அப்படின்ற ஒரு கல்ச்சர் தான் கொண்டு வந்தார். முதல்ல ஹன்ச் பேக் அப்படின்ற ஒரு கேரக்டர் அது என்னங்க படம், அந்த படத்தோட பேர் போடுங்க, எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் போடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டார். நந்தால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்ணி ஒரு படத்துக்கும் புதுசாக கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டியான ஆள் தான் நடிகர் சூர்யா அவர்கள். இதையும் தாண்டி அஸ் அ ஹியூமன் பீயிங்கா நம்மளோட சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அகரம் மூலியமாக ஒரு நிறைய குட் இனிஷியேட்டிவ்லாம் எடுத்து நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு சொத்துன்னு கூட சொல்லலாம், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் சொல்லலாம், ஒரு நல்ல ஃபாதர்னு சொல்லலாம், ஒரு நல்ல மகன் சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மென்டார்னு சொல்லலாம், நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல நண்பன் சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ராஜசேகர் அவர்களை இன்னி வரைக்கும் 2Dக்கு ஒரு முக்கிய பொறுப்பில் உட்கார வச்சிருக்கிறார் இவர். ஆனால் இவருக்கு உதவி செய்த இயக்குநர்கள், இவரை வளர்த்து விட்ட இயக்குநர்களுக்கு இவர் என்ன செஞ்சார் அப்படின்றது தான் இன்னைக்கு இவரோட கெரியர் பேசும். ஸோ அதில் நான் முதலாவதாக நான் குறிப்பிட்ட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலா அவர்களை தான். ஏன்னா நிறைய இயக்குநர்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பாலா அவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம். அதாவது பாலா அவர்கள் சூர்யாவை எப்படி செதுக்கினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நந்தா அப்படின்ற ஒரு படத்தில் அந்த படத்துக்கு எவ்வளோ ஹீரோக்கள் வந்திருந்தாலுமே கூட சிவகுமார் அவர்கள்கிட்ட இருந்த ஒரு நட்புனால சூர்யாவை நான் இந்த படத்தில் செதுக்கி வேற லெவலில் கொண்டு வரேன் அப்படின்னு சவால் விட்டு சூர்யா அவர்களை நந்தா படத்தில் வெளில கொண்டு வந்தார். இது மட்டும் இல்லாமல் அவரோட அடுத்த படமான பிதாமகனில் என்னதான் விக்ரம் அவர்கள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருந்தாலுமே கூட சூர்யா அவர்களோட கேரக்டர் தான் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பெருசாக பேசப்பட்டுச்சு. இதனால் விக்ரம் அவர்களுக்கே ஒரு சின்ன வருத்தம் தான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தில் நடித்தேன், எனக்குன்னு ஒரு நேஷனல் அவார்டு கூட கிடச்சிருக்கலாம், ஆனால் சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிருச்சு, எனக்கே அந்த மாதிரி கேரக்டர் டிசைன் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் அவர்களே பாலா அவர்கள்கிட்ட கோச்சிக்கிட்டது உண்டா. ஏன்னா அந்த அளவுக்கு பாலா அவர்களோட கேரக்டரை பார்த்து செதுக்கியிருப்பார் இயக்குனர் பாலா அவர்கள். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாலா அவர்களோட படங்கள் சரியாக போகாத காரணத்தினால சூர்யா அவர்களோட ஒரு படத்தில் இவர் நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளானார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்ன படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வணங்கான் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் ஆரம்பிக்கும் போது சூர்யா அவர்கள் இந்த படத்தை எப்படி லேபிள் பண்ணார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாலா அவர்களுக்கு படம் இல்லாமல் இருந்தது,
என்ன அந்த காலகட்டத்தில் ஒரு வளர்த்து விட்டனால ஒரு நன்றி கடனா அவருக்கு நான் ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வெளியில் இந்த படம் ப்ரமோட் ஆச்சு. அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காம தான் இருந்தார் நடிகர் சூர்யா அவர்கள். போகிறது போட்டோம், இப்படி கூட ப்ரமோட் ஆகட்டுமே அப்படின்ற மாதிரி தான் போச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் போவே போகாது. ஏன்னா சூர்யா அவர்களோட ஆட்டிடியூட் ஆஃப்டர் மேரேஜ் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஆட்டிடியூடோடு இருந்தார்னா சூர்யா அவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் பாதியிலேயே புட்டுச்சு அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, சூர்யா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் பழைய பாலாவே இருக்காரு, ஆனால் சூர்யா அவர்கள் பழைய சூர்யா இல்லையே. இன்னைக்கு சூர்யா வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. அன்னைக்கு இருந்த சூர்யா வேற, இன்னைக்கு அவரோட இமேஜ் வேற. ஸோ அன்னைக்கு நீங்கள் சூர்யாவை ட்ரீட் பண்ண மாதிரி இன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பாலா மேலே தான் வந்தது. ஆனால் நியாயமாக பாலா அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா, அவர் ஒரு ஆசிரியர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம சின்ன வயசில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், நம்ம 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு டீச்சர் நம்மளுக்கு ஸ்கூல் கிளாஸ் எடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம எந்த பொசிஷனில் இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு பணிவு வந்துடும். அவங்க என்ன தான் நம்மளை வாடா போடான்னு பேசினாலும் நம்ம பணிவாக தான் இருப்போம். ஏன்னா அந்த பணிவு வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம பெரிய லெவலில் இருந்தாலும் நம்மளை வந்து கைப்பிடிச்சி அந்த காலகட்டத்தில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு லெவலில் உட்கார வச்சதுக்கு இவங்களும் ஒரு காரணம் தானே அப்படின்ற ஒரு மதிப்பு அவங்க மேலே இருக்கும். ஆனால் இதே தான் சினிமா துறையில் பாலா அவர்கள் சூர்யா அவர்களுக்கு பண்ணார். அதனால் நீங்கள் எந்த லெவலில் வந்தாலும் உங்களோட ஆசிரியர்கிட்ட நீங்கள் அடக்கொடக்கமாக இருக்கணும்ல. அதுக்கு சிறந்த உதாரணமே ரஜினி மற்றும் கமல் தான். என்னதான் அவங்க பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆனாலும் பாலச்சந்திர அவர்களை பார்த்தாலே பம்புவாங்க இவங்கெல்லாம். ஆனால் அந்த பண்பு சூர்யா கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த படம் பாதியிலே நின்று போச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன காரணம் என்னை வெயிலில் ஓட வச்சாரு, ரீடேக் எடுத்துக்கிட்டே இருந்தார், சன்னுக்கு கீழே நான் வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கிறேன், அந்த கடல் மணலில் அந்த சூட்டில் நான் ஓடுறேன், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணார். மட்டும் இல்லாமல் என் காசை வீணடிச்சுக்கிட்டு இருந்தார், மறுபடியும் எடுத்து என் காசெல்லாம் வீணாக்கினார் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வச்சாலுமே கூட கடைசியாக சூர்யா அவர்கள் ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்கல. அதாவது இந்த படத்துல இருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு சொன்னால் இயக்குனர் பாலா அவர்களோட இமேஜ் எந்த நேரத்தில் எந்த லெவலில் தரமட்டமாகும் அப்படின்றத இவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. யோசிக்காமல் இவர் வந்து இந்த படத்துலேருந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விலகினது மட்டும் இல்லை, இந்த படத்தை அட்லீஸ்ட் நான் ஒரு நன்றி கடனுக்காக தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதுலேருந்து கூட நான் விலகிக்கிறேன், இந்த படம் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சூர்யா விலகிட்டாரு. இதுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த படம் அப்படியே முடங்கிடும், இந்த படத்தை வந்து இனிமேல் யாருமே கையில் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற போது தான் பாலா அவர்கள் வெறித்தனமாக அருண் விஜய் வச்சு இந்த படத்தை ஆரம்பிச்சார். இந்த படம் வந்து வெற்றி பெறுதோ இல்லைங்களோங்க, இவர் விட்டு போன படத்தை இனிமேல் யாருமே பண்ண முடியாது அப்படின்ற மெதப்பில் சூர்யா அவர்கள் இந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டு போனாலும் பாலா அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய திறமை, அவருக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையின் நிமித்தமாக ஏகப்பட்ட பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அந்த படம் வந்து முடிஞ்சது, வெளில வந்தது, ரிலீஸும் ஆச்சு. அந்த படம் எப்படியோ வெற்றியோ தோல்வியோ அந்த படம் வந்து நான் ஒரு நல்ல கலெக்ஷன் கண்டிப்பாக எடுத்துருக்கோம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குருநாதரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகுமே அப்படின்றத சூர்யா அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பாலா அவர்களை தள்ளி விட்டதுனால அவர் இந்த வணங்கான முடிச்சுட்டு வெளில வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் வளர்த்து விட்ட விக்ரம் மற்றும் சூர்யா இவங்க 2 பேருமே ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா பாலா அவர்களை எதிர்த்தது தான் ரொம்ப கேவலமான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், பாலா அவர்களோட குணம் என்னன்றதை உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஸோ இந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வளர்த்து விட்டானே அப்படின்ற ஒரு நன்றி கூட இல்லாமல் இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அப்படியே கட்டி விட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 பேரும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சொத்தா அப்படின்ற மாதிரி, ஒரு நல்ல மனசுடையவங்களா அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது. ஆனால் 2 பேரும் ஒரு நல்ல நடிகர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் சூர்யா அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இன்னொரு இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, அவர் வைக்கல, அவரை சார்ந்தவர்கள் சொல்கிற விமர்சனம் தான் அது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனர் ஒரு நல்ல தரமான இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பு. நான் ஒரு பிக் ஃபேன் ஆஃப் கேவி ஆனந்த் அப்படின்ற சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு அவரோட படங்கள் மற்றும் அவரோட காட்சி அமைப்பு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவரோட காட்சி அமைப்புலாம் கண்ணாடி மாதிரி இருக்கும் நண்பர்களே. ஆனால் இந்த மனுஷன் வந்து சூர்யா அவர்களை முதல்ல போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோஷூட் எடுத்தது இந்த கேமராமேன் தான். சூர்யா அவர்களை முதல்ல படத்தில் நடிக்கும் போது வேலை செஞ்சதும் இந்த கேமராமேன் தான், நேருக்கு நேரில் கேவி ஆனந்த் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களுக்கு ஒரு மாஸ் இமேஜ் கொடுத்ததும் இதே கேவி ஆனந்த் அயன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக. இந்த ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்டை எழுதி சூர்யா கிட்ட எடுத்துகிட்டு போனோன்னா சூர்யா அவர்கள் இந்த ஸ்கிரிப்டை கப்புன்னு பிடிச்சிக்கினாராம். வேறு யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, நான் தான் பண்ணுவேன்னு சொன்னனால இவரும் வந்து சூர்யாவை விட்டால் மைண்டில் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து இந்த படம் வந்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அந்த காலகட்டத்தில். இதனைத் தொடர்ந்து கேவி ஆனந்த் அவர்களுக்கே ஆப்பு வைத்த தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது படமே தான். ஏன்னா கேவி ஆனந்த் அவர்களோட 2வது படம் சொல்ல முடியாது, அவரோட 3வது படம் மாற்றான் அப்படின்ற ஒரு படத்தில் சூர்யா அவர்களும் இவங்களும் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சாங்க. ஆனால் அந்த படத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றான் படம் முடிஞ்ச கையோட டியூரேஷனாக போட்டு பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய டியூரேஷனில் இருந்த காரணத்தினால கேவி ஆனந்த் கிட்ட சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு,
நம்ம இந்த படத்தை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவோன்னு. ஆனால் கேவி ஆனந்துக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோமே, ஏன்னா இதில் எல்லாமே இருக்கிறது எல்லாமே முக்கியமான காட்சிகள் தான், அதனால் எடுத்தங்க உத்தன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி முடிவெடுக்கிறதுக்குள்ள சூர்யா அவர்கள் அவரோட டீமை வச்சு 30 நிமிஷம் கிட்ட அந்த படத்தை ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் கேவி ஆனந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. எனக்கே தெரியாமல் என் படத்தை ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களே, இது எவ்வளோ கேவலமான வேலை தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக 2 பேரும் பேசிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சாலும் கேவி ஆனந்த் வந்து அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை, என் பக்கமே வராதப்போ அப்படின்ற மாதிரி துரத்தி அடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பல பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேரும் மறுபடியும் 3வது ஒரு படத்தில் இணைகிறாங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச படம் தான், காப்பான் அப்படின்ற படம். ஸோ இந்த படம் நடந்துட்டு இருக்கும் போதே சூர்யா அவர்கள்கிட்ட கேவி ஆனந்த் ரொம்ப பாசமாக பேசுவாராம். பேசும்போதே சொல்லுவாராம், எனக்கு 2 பொண்ணு இருக்குது சூர்யா, ஸோ இந்த பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு ஆசை, இதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லதுக்கு கேவி ஆனந்த் கிட்ட சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நான் இருக்கிறேனே, நான் இருந்து நம்ம பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிலாம் கொடுத்தாராம். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச காலத்துலேயே இந்த கொரோனா லாக்டவுன்லாம் வந்ததுக்கப்புறம் கொரோனாவோட 2வது அட்டாக்ல கேவி ஆனந்த் அவர்கள் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தில் அந்த 2 பொண்ணுங்களுக்கு, அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நிச்சயம் ஆகி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரெடி பண்ணிட்டு சூர்யா அவர்கள்கிட்ட பத்திரிகை கொடுக்கலான்னு வரும்போது சூர்யா அவர்கள் வேற எங்கேயோ பாம்பேல இருந்திருக்காராம். அதனால சிவகுமார் அவர்கள்கிட்ட அந்த பத்திரிகை கொடுத்து சொல்லியிருக்காங்க. சிவகுமார் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த தகவல் வந்து கண்டிப்பாக சூர்யா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்காரு. இதுக்கப்புறம் மறுபடியும் சூர்யா அவர்களை தொடர்பு கொள்ளும் போது சூர்யா அவர்கள் மும்பையிலிருந்து கொடைக்கானல் ஷூட்டுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் தொடர்பு கொள்ளவும் முடியல. சூர்யா அவர்கள் கேவி ஆனந்த் அவர்களோட மகளோட திருமணத்துக்கு கூட வரலையாம்ப்பா. இது வந்து கேவி ஆனந்த் அவர்களோட தரப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா சூர்யா அவர்கள் வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தவர் சூர்யா அவர்கள் ஒரு வாக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினாரா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா அந்த இயக்குனர் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்துட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இண்டஸ்ட்ரியிலேருந்து சூர்யா அவர்கள் மேலே பாய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதே கேவி ஆனந்த் அவர்களோட திருமணத்துக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்லியும் அவங்க நேரில் போய் பத்திரிகை வச்சோன்னா விஜய் சேதுபதி மட்டும்தான் அந்த பொண்ணோட திருமணத்துக்கு வந்திருக்காரு. ஸோ பாருங்கள் இண்டஸ்ட்ரியில் யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. இதே மாதிரி 3வதா நம்ம சூர்யா அவர்களுக்கும் எந்த இயக்குனருக்கும் மிகப்பெரிய ஒரு கிளாஷ் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் தான். ஏன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் காக்கா காக்கா அப்படின்ற ஒரு படத்தை பண்ணும்போது சூர்யா அவர்கள் மைண்ட்லேயே கிடையாது. ஏன்னா விஜய் அப்ரோச் பண்ணலாமா, அஜித் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு அவரோட மார்க்கெட் மிகப்பெரிய லெவலில் இருந்தது. ஆனால் ஜோதிகா அவர்களோட வற்புறுத்தலின் பேரில் தான் சூர்யா அவரை எடுத்தாங்க. சூர்யா அவர்களும் அந்த படத்தில் நல்லா பண்ணியிருப்பாரு. சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ட்ரி கொடுத்ததும் இந்த காக்கா காக்கா அப்படின்ற ஒரு படம் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட கெரியரில் ரொம்பவே முக்கியமான படமான வாரணமாயிரம் அப்படின்ற ஒரு கல்ட்டு ஃபிலிமை கொடுத்ததும் நம்ம ஜிவிஎம் அவர்கள் தான். இதுக்கப்புறம் தான் சூர்யா அவர்கள் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. அவருக்குன்னு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வருது, அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் வருது. விஜய் அஜித்துக்கு அப்புறமா சூர்யா அப்படின்ற ஒரு பேர் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாரணமாயிரம் அப்படின்ற ஒரு படம் தான். இருந்தாலும் ஜிவிஎம்க்கும் சூர்யாவுக்கும் எப்போ தகராறு ஏற்படுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, இவர் வந்து ஆரம்பத்தில் கதையெல்லாம் கேட்காம நடிக்கிறது தான் சூர்யா அவர்களோட வழக்கமே. ஒரு ஒன்லைன் மட்டும் கேட்பாரு, நல்லா இருந்ததுன்னா அந்த இயக்குனர்கள் வந்து நல்ல திறமையான இயக்குனர் அப்படின்னு சொல்லி கை கோத்துப்பாரு. ஏன்னா சூர்யா வளர்றது வரைக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு கதையை கேட்கறது, அந்த கதை வந்து பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாராம். இவரோட நெருங்கிய நண்பர்கள் ஒரு இயக்குனராக இருந்தாலும், இவரை வளர்த்து விட்ட இயக்குனர்களாக இருந்தாலுமே கூட எனக்கு ஃபுல் ஸ்டோரியோட பவுண்டு கொடுங்க, அந்த பவுண்டை நான் படிச்சுட்டு ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணி அனுப்புகிறான். இந்த மாதிரி ஜிவிஎம் அவர்களையும் இன்சல்ட் பண்ணி அமைச்சிருக்கிறாரு. இதனால ஜிவிஎம் அவர்களுக்கு மிகப்பெரிய அப்செட்டு. இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஜோதிகா அவர்களை திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சிவகுமார் அவர்கள்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஜிவிஎம் வீட்டில் தான் தங்கியிருக்கிறாரு சூர்யா அவர்கள். ஏன்னா ஜிவிஎம் அவர்கள் தான் இவரோட லவ்க்கே சப்போர்ட் பண்ணி சிவகுமார் அவர்கள்கிட்ட இன்டெரக்டாக பேசி ஜோதிகா வந்து நல்ல பொண்ணுன்னு சொல்லி இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி சூர்யா அவர்களோட கல்யாணத்துக்கு ஜிவிஎம் அந்த அளவுக்கு உதவி இருக்காரு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் படம் பண்ணணும்னா பவுண்டு கொடுங்க, இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வியாபார தந்திரமாக ஜிவிஎம் அவர்களை ஒதுக்கி விட்டனால தான் இதுக்கப்புறம் ஜிவிஎம் அவர்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஹீரோ கிடைக்கல. மிகப்பெரிய ஹீரோக்களோட கால் ஷீட் இல்லாதனால ஏகப்பட்ட கடன்களையும் வாங்கி மாட்டிக்கிட்டு ஜிவிஎம் அவர்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம கண்கூட பார்க்குறது நம்மளுக்கே தெரியுது இல்லையா. ஆனால் இன்னி வரைக்கும் இந்த ஜிவிஎம் அப்படின்ற ஒரு இயக்குனர் நம்ம தூக்கி விடணுமே அப்படின்ற மாதிரி சூர்யா யோசிச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஆனால் சிவகுமார் அவர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன மீறி லவ் பண்ணிட்டு போயிட்டல, இனிமேல் நீ வந்து ஒரு ஹீரோவாக பெருசாக வளர முடியாதுன்னு சொல்லி தான் அந்த கோவத்தில் என் வீட்டில் இருந்து இன்னொரு நடிகரை நான் வளர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் இறக்கி விட்டதா சொல்லப்படுது. இந்த கார்த்திகை கூட இவர் எப்படி இறக்கி விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் அமீர் அவர்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணலாம், ஜீவாவையும் ஜித்தன் ரமேஷையும் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு சிவகுமார் அவர்கள் எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா என்னோட மூத்த பையன் இந்த மாதிரி லவ் இவனு போயிட்டான், என்னோட அடுத்த பையனும் இயக்கம் போயிட்டு இருக்கான், ஸோ அவனை வந்து டேரக்ஷனில் விடுறதுக்கு பதிலாக அவனை நான் ஹீரோவை இறக்குறேன் இவனுக்கு காம்படிஷனாகவே
அப்படின்னு சொல்லி தான் கார்த்தி அவர்கள் இண்டஸ்ட்ரியில் வந்ததா ஒரு தரப்பும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. ஆனால் நம்பி இறங்கின அமீர் அவர்களுக்கே இவங்க எப்படி ஆப்பு வச்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அமீரோட காசும் காலி, இமேஜும் காலி. இன்னைக்கு அமீர் அவர்களும் நல்ல படத்தை இயக்க முடியாமல் ஒரு நடிகராக வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஜிவிஎம் அவர்களுக்கும் ஆப்பு வைத்தது சூர்யா அப்படின்னு நான் சொல்லலைங்க, சினிமா தரப்பில் இருக்கிற ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நான்காவதா ஹரி அவர்களுக்கும் இவர் ஆப்பு வச்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவரோட கெரியரில் முக்கியமான ஆக்ஷன் படம்லாம் கொடுத்தது நம்ம இயக்குனர் ஹரி அவர்கள் தான். உதாரணத்துக்கு நம்ம வேல் படத்தை சொல்லலாம், 6 அப்படின்ற படத்தை சொல்லலாம். சிங்கம்லாம் என்ன மாதிரி படம், சிங்கம் 2லாம் வேற லெவல் படம். ஆனால் சிங்கம் 3 படம் வரும்போது சூர்யா அவர்களோட ஆட்டிடியூட் டோட்டலாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற தருணத்தில் கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ண முடியாமல் இந்த படத்தை வந்து டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணனால தான் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியும் பெறல, எதிர்பார்த்த ஒரு கலெக்ஷனும் வராமல் இந்த சிங்கம் 3 அப்படின்ற ஃப்ரான்ச்சைசி சிங்கம் 3யோட நின்று போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி இயக்குனர் சுதா கொங்கரா அவர்களையும் கவுத்து விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று அப்படின்ற ஒரு படம் சூர்யா அவர்கள் டிப்பாகி அவரோட கெரியரே கவுந்தடிச்சு பெட்ஷீட் போட்டு படுத்துக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தப்போ சூரரை போற்று அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து தூக்கி விட்டது சுதா கொங்கரா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் சூர்யா அவர்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த உடனே அடுத்ததாக சூர்யா அவர்கள் இவங்க கூட ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு நம்பி தான் இவங்க பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தோட ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி சூர்யா கிட்ட கொடுத்து இந்த படத்தில் நீங்கள் தான் பண்ணணும், அது எஸ்கே ரோலா இல்லை ஜெயம் ரவி ரோலா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணணும்னு சொன்னதுக்கு ஆரம்பத்தில் ஓகே சொன்னவர் கடைசியில் இந்த படத்தோட படப்பிடிப்பெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் தான் நான் விலகிறேன், இல்லைனா ஃபுல் பவுண்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதன் காரணமாகத்தான் சூர்யா அவர்கள் அந்த படத்தில் இல்லை. அதுக்கப்புறம் எஸ்கேவையும் ஜெயம் ரவியும் வச்சு இந்த படத்தை வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் பாவம் எதிர்பார்த்த மாதிரி அந்த படமும் ஃபுல்லாக முடியல அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயமா. அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஏன் ஹெல்ப் பண்ணலை அப்படின்றத நீங்களே யோசிங்க. இதே மாதிரி நான் கடைசியாக சொல்ல போகிற இன்னொரு இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாராலும் வெற்றிமாறன் அவர்கள் தான். ஏன்னா வாடிவாசல் அப்படின்றது சூர்யா ரசிகர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு படம் தான். ஆனால் இந்த படம் வெளில வருமா வராதா அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. இல்லை இந்த படத்தில் வேறு யாராவது ஹீரோ மாறுவாங்களா அப்படின்றதும் தெரியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் போயிட்டுருக்கு. அதாவது இந்த வாடிவாசல் படம் இன்னைக்கு செல்ஃப் எடுக்காமல் அப்படியே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா வி கிரியேஷன்ஸ் தானு இருக்கார் பார்த்தீங்களா, கலைப்புலி தானு, இவர் வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு ஃபுல் சம்பளத்தை கொடுத்து இந்த படத்தை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பீடப்பாக தான் போச்சு. சூர்யா அவர்களை வச்சு இந்த காலை பிடிக்கிற ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் வித்தியாசமான விஷயங்கள் இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னைக்கு இந்த படம் வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அமீர் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாருன்னு கேட்டவொன்னே சூர்யா அவர்கள் இந்த படத்தில் இந்த கேரக்டர் அமீர் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ஷன் பார்ட்டை என்கிட்ட விட்டுருங்க, எந்த நடிகரை நடிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களோட நடிப்பு மட்டும் நடிங்க அப்படின்ற மாதிரி பேசினாராம். இதுக்கு வந்து சூர்யா அவர்களுக்கு பிடிக்கல. ஏன் அமீர் உள்ள நடிக்கக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த பருத்தி வீரன் மேட்டரில் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால் அமீர் அவர்களை மொத்தமாக முடிச்சு விடலாம்னு சொல்லி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகியத்தோடு இருந்தாராம் சூர்யா. ஸோ இல்லை எப்படி இருந்தாலும் நான் கொண்டு தான் வருவேன், அந்த கேரக்டருக்கு இவரை விட்ட வேறு ஆளே இல்லை, என் மைண்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சூர்யா அவர்கள் இந்த படத்தோட படப்பிடிப்பை ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கங்குவாவில் போய் கமிட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் சூர்யா அவர்கள் நடிக்க வாங்கன்னு சொன்னால் 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், பேசி எல்லாமே ஓகேனா அதுக்கப்புறம் நம்ம படப்பிடிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ கூட கன்ஃபார்மாக படப்பிடிப்புக்கு போகணும்னு சொல்லி எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல நடிகர் சூர்யா அவர்கள். ஸோ இதெல்லாம் சூர்யா அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் சூர்யா அவர்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சூர்யா அவர்கள் ஒரு நடிகராக நல்லாவே பிடிக்கும். ஆனால் சூர்யா மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாலும் சூர்யா அவர்கள் நிறைய இயக்குனர்களை 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வளர்த்து விட்டார். உதாரணத்துக்கு சிங்கம்புலி அப்படின்ற ஒரு இயக்குனருக்காகவே மாயாவி அப்படின்ற ஒரு படத்தை கதை கேட்காம பண்ணவர் தான் சூர்யா. ஏகப்பட்ட படங்களில் அதுவும் முக்கியமாக கமல் நடிகிற படத்தில் என்னை கூப்பிட்டாலே போதும் நான் வந்து கேமியோ பண்ணுவேன்னு இவர் பீக்கில் இருக்கும் போதே வந்து பண்ணி கொடுத்த படம் தான் மன்மத நம்பு. ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரும் சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய இமேஜ் இருந்தாலுமே கமல் அவர்களோட படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலாக கொடுத்தா கூட நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தைரியமாக பண்ணவர். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசும் இருக்குது அவர்கிட்ட. ஆனால் அவர் செய்கிற சின்ன தப்புக்கள், சின்ன ஒரு கேர்லெஸ்ஸான விஷயங்கள் அவரோட கெரியரை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றது தான் ஒரு வருத்தமான ஒரு மேட்டர் நண்பர்களே. என்னதான் பல இயக்குனர்கள் சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல கெரியர் கொடுத்தாலுமே கூட சூர்யா அவர்களும் பல இயக்குனர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு நம்ம பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா பாலா அவர்கள் ஆரம்பத்தில் இவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணுறதுக்கு சூர்யா அவர்களும் உறுதுணையாக இருந்திருக்காரு. முருகதாஸ் அப்படின்ற ஒரு இயக்குனர் வந்து அடுத்தடுத்த லெவலில் படம் பண்ணுறதுக்கு சூர்யா அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு. ஹரி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு 4 படம் 5 படம் இவர் வந்து டைரக்ஷனில் நடிச்சிருக்காரு. இது மாதிரி கேவி ஆனந்த், ஜிவிஎம் இவங்க எல்லாரும் கூடயும் இவர் வந்து நல்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவரோட சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் சூர்யா மேலே வரனால தான் அடுத்தடுத்து ஒரு தவறான ஸ்கிரிப்டை கையில் எடுத்து சரியாக படங்கள் பண்ணாமல் அந்த படங்கள் சரியாக போவதனால தான் சூர்யா அவர்களோட கெரியர் வந்து இந்த லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சூர்யா அவர்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா ஃபியூச்சரில் விஜய், அஜித், சூர்யா அப்படின்ற ஒரு வரிசையில் கண்டிப்பாக வருவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா சூர்யா அவர்களோட ஃபேன் பேஸ் இன்னமும் நின்று பேசுது. தவறான ஸ்கிரிப்டுகள் எடுத்து தவறான படங்கள் ஒரு நடிகர்னால தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு மண்ணை கவிகிறார். அது யாரோட அட்வைஸில் அவர் பண்ணுறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல.
ஒழுங்கான சாவகாசத்தில் இருந்தாருன்னா சூர்யா அவர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.